வந்து ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போக போகிறோம். ஸோ நவராத்திரியை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய கோயில்களில் வந்து கொலு வச்சிருப்பாங்க. ஸ்ரீரங்கம் கோயில்லையும் வந்துட்டு கொலு வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம இப்போ ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு தான் போக போகிறோம். வாங்க அங்கே கொலு எப்படி வச்சிருக்காங்கன்றத பார்க்கலாம். ஸோ நம்ம கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. இந்த வியூ பாயிண்ட் டிக்கெட் ₹15 போட்டிருந்தாங்க. அதாவது மேலே ஏறி வந்து நம்ம விமானத்தை பார்க்கலாம். ஸோ அதைத்தான் வியூ பாயிண்ட் 15 போட்டிருக்காங்க. ஸோ நம்ம கவுண்டரில் போய் விசாரிக்கும் போது இன்றைக்கி அது முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருக்குது. சரி வாங்க தொடர்ந்து உள்ளே போகலாம். ஆக்சுவலாக நம்ம உள்ளே வந்து இப்போ வந்து இந்த கோபுரத்தை கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வெளியில் என்ட்ரன்ஸோட கோபுரம் பார்த்தீங்கன்னா கோபுரத்தோட அந்த பேஸ்மெண்ட் மட்டுமே கிட்டத்தட்ட 5000 ஸ்கொயர் ஃபீட். அவ்வளோ பெரிய இடம், அவ்வளோ பெரிய கோபுரம், அது அவ்வளோ அகலமான கோபுரம். ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் சந்நிதி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வேலை கிடைக்குன்றதுக்காக வந்து இங்கே வந்து விளக்கு போடுவாங்க. கோயிலே பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ. சைடில் லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக கார்டன், நேராக பார்த்தா 2 பக்கமும் தென்னை மரங்களோட நல்ல அழகான பூக்கும் மரங்கள், பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. சைடில் மூலவருடைய காம்பவுண்டு எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க. பூ இது இட்லி பூ தோட்டம், பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. கிளிசல்னு புல்லோட அந்த பூக்களோட வண்ணங்களும் பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு. சிங்கர் அல்லது ஜெய் ஸ்ரீ நரஸ். நைட் டைமில் லைட்ஸ் ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போனோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏமாற்றம் என்னென்னா, இந்த வருஷம் வந்து அங்கே கொலு வைக்கலை. அதனால் வந்துட்டு திருவானை கோயிலில் அந்த கொலு இருக்கிறதா கேள்விப்பட்டு நம்ம திருவானை கோயில் இப்போ வந்திருக்கோம். திருவானை கோயிலில் உள்ள கொலுவை தான் இப்போ நம்ம வீடியோவில் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பாருங்கள் கொலு என்ன அழகாக வச்சுருப்பாங்க அப்படின்றதையும் பாருங்கள்.
ஸோ கொலுவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, தீமையை அழித்து நன்மையை நிலைநாட்டினதுக்காக வந்து துர்க்கை அம்மனுக்காக ஒரு கொண்டாடும் விதமாக வைக்கப்படுறதான் கொலு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, குடும்பங்களில் நண்பர்களை இணைக்கிறதுக்காகவும் குடும்ப உறுப்பினர்களை இணைக்கிறதுக்காகவும் வைக்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாக தங்களுடைய கிரியேட்டிவிட்டி அதை வெளிப்படுத்தும் விதமாகவும் இந்த குழுக்கள் வந்து வைக்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. காரணங்கள் குழுக்கான காரணங்கள் உங்களுக்கு தெரியும் பட்சத்தில் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க. மாலை பொழுது காவேரி பாலமும் ஒரு திருச்சி மக்களுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸு. பீச்சோட பீச்சுன்னே சொல்லலாம். ஸோ இந்த ஈவினிங் வியூ காவேரி பாலம் எப்படி இருக்குது? நீங்கள் இங்கே ஈவினிங் வருவீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள்.